கோட் சீக்ரெட் போஸ்டரில் இடம்பெற்ற ஹெலிகாப்டருக்கு பின் இப்படி ஒரு கதை இருக்கா? லியோ படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே வெங்கட் பிரபு இயக்கத்தில் படம் நடிக்க கமிட்டானார் விஜய். அவரது 68வது படத்தை அட்லி இயக்குவார் என்று தகவல்கள் பரவிய சூழலில் ஸ்வீட் சர்ப்ரைஸாக வெங்கட் பிரபு இயக்குவார் என்று வெளியான அறிவிப்பு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. தற்போது படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. வெங்கட் பிரபு கடைசியாக கஸ்டடி படத்தை இயக்கினார். அந்த படம் சரியாக போகவில்லை. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கி இருந்திருக்கிறார் அவர். எனவே லியோ படத்தில் விஜய் நடித்து கொண்டிருந்த போதே விஜயும் வெங்கட் பிரபுவும் இணையவிருக்கிறார்கள் என அட்டகாசமான அறிவிப்பு வெளியானது. அஜித்துக்கு எப்படி ஒரு மெகா ஹிட்டை வெங்கட் பிரபு கொடுத்தாரோ அதேபோல் விஜய்க்கும் தரமான சம்பவத்தை செய்வார் என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றனர். இந்த படத்துக்கு கோட் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக அதிகம் புழக்கத்தில் இருக்கும் கோட் வார்த்தையை படத்தின் பெயராக வைத்தது ரொம்பவே புதுமையாக இருப்பதாகவும் ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் பூஜையுடன் ஷூட்டிங் தொடங்கி முதலில் பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. அதனையடுத்து தாய்லாந்து, துருக்கி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்தது. படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் இலங்கையில் நடக்கவிருப்பதாக ஒரு தகவல் கடந்த சில நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையில் ஷூட்டிங் நடத்துவது அவ்வளவு நல்லதல்ல என்பது உலக தமிழர்களின் விருப்பமாக இருப்பதால் சில பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அங்கு ஷூட்டிங் நடத்துவதில் வெங்கட் பிரபு உறுதியாக இருப்பதாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோட் படத்திலிருந்து போஸ்டர்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றன. அந்த போஸ்டர்களில் விஜய் படுபயங்கரமாக இருந்தார். மேலும் இதில் விஜய் டபுள் ஆக்ஷன் என்றும் அப்பா கேரக்டர் மற்றும் மகன் கேரக்டரை செய்கிறார் என்றும் தெரிகிறது. அப்பா விஜய்க்கு நடக்கும் துரோகத்தை டைம் டிராவலில் சென்று முறியடிப்பதுதான் படத்துடைய ஒன்லைன் என்று கூறப்படுகிறது. மேலும் இதில் அப்பா விஜய் கமாண்டோ ரோல் செய்திருக்கலாம் என்று போஸ்டரை பார்க்கும்போது தெரிகிறது. சமீபத்தில் வெளியான போஸ்டர்களில் ஒரு போஸ்டரில் ஹெலிகாப்டர் ஒன்று இருந்தது. தற்போது அந்த ஹெலிகாப்டரின் பின்னணியில் இருக்கும் சீக்ரெட் குறித்து படத்தின் சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்பராயன் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் கோட் திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 5 முதல் 6 ஸ்டண்ட் காட்சிகள் படமாக்கி முடிக்கப்பட்டிருக்கின்றன. பொங்கல் பண்டிகை அன்று வெளியான போஸ்டரின் பின்னணியில் இருக்கும் ஹெலிகாப்டர் மற்றும் வெடிகுண்டு வெடிப்பது போன்று இருப்பது போஸ்டருக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. அந்த காட்சி ஒரு பின்னணி இருக்கிறது என்றார்.